எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது நெல்லிக்காய் ரெசிபி தான். நெல்லிக்காய் வரட்டியது ஸ்வீட் ரெசிபியாக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் கெடாமல் வைக்க முடியும். டெய்லி சாப்பிட்டுச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி கொட்டுறது நிறுத்துறதுக்கும் முடி வளர்கிறதுக்கும் எல்லாம் ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரே மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1 கிலோ அளவுக்கு முத்தன நெல்லிக்காய் எடுத்துருக்கு. நல்லா கழுகினதுக்கு அப்புறம் நம்ம இது ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வச்சு தான் வேக வைக்க போகிறேன். நெல்லிக்காயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வேகிற டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப சின்ன நெல்லிக்காயாக இருந்தால் 5 நிமிஷம்லாம் போதும். இது 10 நிமிஷம் நான் இப்போ ஆவியில் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், இதே மாதிரி கட்டாய் வருது இல்லைங்களா, ஓப்பனாக இந்த வெடிக்கிற மாதிரி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இதே மாதிரி வரணும். இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நெல்லிக்காய் நல்லா வெந்து கிடைக்கும். நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே இருக்கிற விதை எடுத்து மாற்றிக்கோங்க. இந்த சீடு இருக்குது இல்லைங்களா, சீடு நமக்கு தேவையில்லை, சீடு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது. சில டைம் சில மிக்சியில் நல்லா அரையாமல் இருக்கும். அப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம இது வேக வைக்கும்போது நல்லா வரட்டி எடுக்கிற அந்த ஒரு டைமில் இது வெடிச்சிடும். ரொம்ப வெளியெல்லாம் வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால மேக்ஸிமம் தண்ணி ஊற்றாமே அரைச்சி எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நான் இதுக்குள்ளே கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றலை, ஃபுல்லாக அரைச்சி எடுத்துருக்கு. இதுக்கு இனிப்புக்காக 1.5 கிலோ அளவுக்கு வெல்லம் நான் எடுத்திருக்கு. 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1 கிலோவிலிருந்து 2 கிலோ வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய்க்கு நல்ல புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணும், புளிப்பு எந்த அளவுக்கு கம்மி ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1.5 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்து செய்யும்போது லைட்டாக புளிப்பு இருக்கும். புளிப்பு சுத்தமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிலோ அளவுக்கு வெல்லம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இருந்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி இருக்கு. நல்லா கரையை வச்சு எடுத்துருக்கு. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நமக்கு இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கம்மியாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரையை வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காய்க்குள்ளே ஊற்றிடலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் பாம் ஜாகரி எல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து செய்யும்போது கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இது சுத்தமாக புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சி சில பேர்லாம் 3 கிலோ வெல்லம் எல்லாம் சேர்த்து செஞ்சிருவேன். அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை. மேக்ஸிமம் 2 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்தா போதும். டீ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது செய்யும்போது அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் கட்டியாக இருக்கிற நான்ஸ்டிக் இருக்கணும். நல்லா குவாலிட்டியாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி இதில் சுத்தமாக சேர்க்கலை. கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் கரையை வைக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கு. அதனால் சீக்கிரம் இது ரெடி ஆகி வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் இப்போ இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. நல்லா ஆவி கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கு. அந்த நெய் ஃபுல்லாக அதில் கலரணும். இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ நெய் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதுக்குள்ளே மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் தான் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துருக்கு. மிச்சம் 3 டேபிள் ஸ்பூன் இடையில சேர்த்துட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா டார்க் கலரில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி கரெக்ட் ஆகலை. இதே மாதிரி நம்ம செய்யும்போது அது சீக்கிரம் ஒட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டி ஆகணும். இன்னும் லோ ஃப்ளேமில் தான் இப்போ நான் தீ வச்சிருக்கு. மறுபடியும் இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி சேர்க்குறேன். நெய் நல்லா கலந்து வர்ற வரைக்கும் மறுபடியும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு தமிழில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக புரியல. கிளறி அந்த மாதிரி என்னமோ சொல்லும் இல்லைங்களா? எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு அது கரெக்டாக தெரியல என்னன்ட்டு. அதை எல்லா வீடியோவிலும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது.
ஓகே, இது வந்துட்டு இப்போ வந்து நல்லா ஆல்மோஸ்ட் திக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஆகலை. இந்த ஒரு திக்னஸில் வந்ததுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி தான் வைக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா அடி பிடிச்சிடும். பாருங்க, இப்போ வந்துட்டு கன்சிஸ்டன்சி ஆல்மோஸ்ட் கரெக்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது பாருங்க, ஒழுகி வராமல் கட்டாய் விழுந்துட்டு இருக்கு. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூடி நான் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். நெய் ஃபுல்லாக இதில் கலர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிருச்சுன்னா ரொம்ப நாள் கெடாமல் வைக்க முடியும். வெளியூரெல்லாம் தங்குறவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நெல்லிக்காய் சீசனில் நிறைய செஞ்சு வச்சிருச்சு அப்படின்னா நெல்லிக்காய் இல்லாத டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிடலாம். டெய்லி ஒரு ஸ்பூன்லாம் சாப்பிட முடிஞ்சிருச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம், நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற ஒன்று தான் இது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி இப்போ ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. நெய்யெல்லாம் நல்லா அதுக்குள்ளே கலந்துருக்கு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துருக்கு. கூடவே 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போதும். நெல்லிக்காய் அறுக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகி வர்றதுக்கும் அதோட மனம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு இதே மாதிரி சாப் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ், இந்த பம்கின் சீட்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது டேட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சாப்பிடும்போது அது கூட நெல்லிக்காய் கூட அதுவும் சேர்த்து சாப்பிட்றது இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியுமாக இருக்கும். நான் இதுக்குள்ளே கேஷ்யூ நட் மட்டும்தான் சேர்த்துருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ இதை தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்கள், இது இப்போ இன்னும் நல்லா திக்காக இருக்குது, நல்லா கட்டியாக இருக்குது, நல்லா கருப்பு கலராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நெல்லிக்காய் நம்ம வரட்டி எடுக்கிறது. க்ளீனாக இருக்கிற ட்ரையாக இருக்கிற ஒரு கிளாஸ் ஜார்க்குள்ளே இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். 1 மாதத்துக்கு மேலே எல்லாம் கெடாமல் இருக்கும். இது கரெக்டாக இருக்கிற கன்சிஸ்டன்சியில் செஞ்சு எடுத்துருச்சு அப்படின்னா, நீங்கள் இது கரெக்டாக செஞ்சு எடுக்கலை அப்படின்னா இது வந்து 1 மாதம் நிற்காது, கெட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கெடாமல் ரொம்ப நாள் இருக்கும். ப்ரெட்டு கூடியும் சப்பாத்தி கூடி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே இல்லை இருந்தால் கூடி டெய்லி 1 ஸ்பூன் சும்மா சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வயிற்றுல சாப்பிடணுன்ட்டு ஒன்றும் இல்லை, எந்த டைம் ஆனாலும் உங்களுக்கு எப்போ பிடிக்குமோ அப்போ வந்துட்டு 1 ஸ்பூன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நெல்லிக்காய் லேகியம் கிடையாது. நெல்லிக்காய் லேகியம் சொல்கிறது நெல்லிக்காய் கூட நிறைய மருந்தெல்லாம் சேர்த்து செய்கிற ஒன்றா இருக்குது. பார்க்குறதுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து நெல்லிக்காய் லேகியம் கிடையாது, மருந்து கிடையாது, எல்லாருக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.